வெல்ல முடியாது, டெபாசிட் கூட வாங்க முடியாது. அந்த கடுப்புல, அந்த கோபத்துல, அந்த காட்டுல தமிழகத்திற்கு எந்த நிதியும் ஒதுக்க முடியாது. எப்படி சற்று சாதனை என்று விட்டாலும் கூட நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம். நான் சொல்வதை போல இந்தியாவிலிருந்து தமிழகத்தை தனி நாடாக ஆக்க வேண்டும் என்ற குரல் முதன் முறையாக சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நாம் இங்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் சொல்லவில்லை, கடந்த காலங்களில் கர்நாடகா எம்பி அவர்கள் சொல்றார்கள். மோடி அவர்கள் இந்த பிஜேபி அரசு, இந்த மோடி அரசு மக்களை பிரித்தாளுகிறது, மாநிலங்களுக்கு விவரங்களை செய்கிறது. அதைத்தான் சொன்னாரு. இந்த எங்கு சென்றாலும் வரி கட்டுகிறேன், ஆக எனக்கு உரிமை இருக்கிறது. மோடி அவர்களே, நான் கட்டுகின்ற இந்த வரியை என்னுடைய மாநில மக்களுக்கும் என்னுடைய ஏழை எளிய மக்களுக்கும் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை, அப்பேற்பட்ட முதல் எங்களுக்கு தேவையில்லை என்று நான் சொல்ல வேண்டும். அதே தோழர்களே, இந்த ஆட்சி நிலை ஏழை காங்கிரஸ் கட்சி கிடையாது. சரி, எப்படியோ நடந்துட்டு போறீங்கன்னா வெளிப்படையா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடையாது. எத்தனாயிரம் கோடி எத்தனை மாநிலங்களுக்கு ஒதுக்கினாலும் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கிடையாது, எந்த விதமான ஒரு பலனும் கிடையாது. இங்க மக்களை நீங்கள் அவமானப்படுத்திவிட்டீர்கள், நீங்கள் தமிழகத்தை கடினப்படுத்தி விட்டீர்கள், தமிழக மக்களை அவமதிக்கின்ற செயல். தமிழக பாஜக தலைவர் தமிழகத்துடைய மூளை முடுக்கலாம் என்றால் ஒரு நாள் ஒழிக்கக்கூடிய காலம் வரும். இந்தியாவிலிருந்து தமிழகத்தை பிரிக்க வேண்டும். அரசு, பிஜேபி அரசு, இந்திய கூட்டணி அரசுகளை, இந்திய கூட்டணி அரசுகளை பழிவாங்காதே, 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 பழிவாங்காதே. கண்டி கூட்டம், கண்டி கீட்டம், கண்டி கீட்டம், கண்டி கீட்டம். மோடி அரசின் அடாவடி தரத்தை, மோடி அரசின் அடாவடி தரத்தை வன்மையாக கண்டி கீட்டம், வன்மையாக கண்டி கீட்டம், கண்டி கீட்டம், கண்டி கீட்டம், கண்டி கீட்டம், கண்டி கீட்டம். நீதி வளர்ந்த நிதி ஆயோக்கை, நீதி வளர்ந்த நிதி ஆயோக்கை வன்மையாக கண்டி கீட்டம், வன்மையாக கண்டி கீட்டம். தமிழகத்தை புறக்கணிக்கும், தமிழகத்தை புறக்கணிக்கும் பிஜேபி அரசை கண்டி கீட்டம், அரசை கண்டி கீட்டம். தமிழகத்துக்கு துரோகம் செய்யும், தமிழகத்துக்கு துரோகம் செய்யும் மோடி அரசை கண்டி நிர்மலாவை, நிதி அமைச்சர் நிர்மலாவை கண்டி கீட்டம், கண்டி கீட்டம், கண்டி கீட்டம், கண்டி கீட்டம். தமிழகத்தை வஞ்சிக்கின்ற, தமிழகத்தை வஞ்சிக்கின்ற பிஜேபி அரசை கண்டி கீட்டம், பிஜேபி அரசை கண்டி கீட்டம். மத்திய அரசு, பிஜேபி அரசு, மத்திய அரசு, பிஜேபி அரசு புறக்கணிக்காதே, 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 புறக்கணிக்காதே. நியாயம் தவறிய மோடியே, நியாயம் தவறிய மோடியே உடனடியாக பதவி விலகு, உடனடியாக பதவி விலகு. முடிய விற்போம், முடிய விற்போம், முடிய விற்போம், முடிய விற்போம். பிஜேபியின் சதிகளை, பிஜேபியின் சதிகளை ஒன்று சேர்த்து முறியடிப்போம், ஒன்று சேர்த்து முறியடிப்போம். காத்திடுவோம், 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 காத்திடுவோம். தேசத்தின் ஒற்றுமை காத்திடுவோம், தேசத்தின் ஒற்றுமை காத்திடுவோம். படைத்திடுவோம், 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 படைத்திடுவோம். தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே, தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே இந்தியாவை படைத்திடுவோம், இந்தியாவை படைத்திடுவோம். வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே. காங்கிரஸ் கட்சி வாழ்கவே, காங்கிரஸ் கட்சி வாழ்கவே. வெல்க, வெல்க, வெல்கவே, வெல்க, வெல்க, வெல்கவே. நமது போராட்டம் வெல்கவே, நமது போராட்டம் வெல்கவே. வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே. தலைவர் காங்கிரஸ் அவர்களே வாழ்கவே, தலைவர் காங்கிரஸ் அவர்களே வாழ்கவே. வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே. அன்னை சோனியா காந்தி வாழ்கவே, அன்னை சோனியா காந்தி வாழ்கவே. வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்க, வாழ்க, வாழ்கவே. தலைவர் ராகுல் காந்தி வாழ்கவே, ராகுல் காந்தி வாழ்கவே. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தோழர்கள் அனைவருக்கும் நம்முடைய மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், வட்டார நிர்வாகிகள், காவல்துறையினர் மற்றும் பத்திரிகை நண்பர்கள், இந்த பகுதி
இங்கு நடிக்கும் பொதுமக்கள் வியாபாரிகள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. கூட வாங்க முடியாது. அந்த கடுப்புல, அந்த கோபத்துல, அந்த காண்டுல தமிழகத்திற்கு எந்த நிதியும் ஒதுக்க முடியாது. எப்படி சத்து சாவுங்கள் என்று விட்டாலும் கூட நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம். நான் சொல்வதை போல